வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. மூட்டு வலி, வாத நோய் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது. அதே சமயம் ஏற்கனவே மூட்டு வலி முடக்குவாதத்தால் கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்கன்னா இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் அதிகமுள்ள முடக்கத்தான் கீரையை வச்சு முடக்கத்தான் ரசம் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முடக்கத்தான் ரசம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக முடக்கத்தான் கீரை பறித்து எடுத்துக்கலாம். முன்னாடிலாம் இந்த முடக்கத்தான் கீரை கிராமங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கீரையாக இருந்துச்சு. இப்போ டவுனில் எல்லா காய்கறி கடைகள்லையும் இதை கீரையாகவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனோட மருத்துவ குணம் தெரிஞ்சதுனால எல்லோரும் விரும்பி வாங்க ஆரம்பித்ததுனால இந்த கீரைக்கு இப்போ டிமாண்ட் அதிக அளவில் இருக்குது. இந்த கீரை வளர்க்குறது ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த மாதிரி அதனோட காய் இருக்கும். இந்த காய்க்குள்ளே இருக்க விதையை நம்ம போட ஆரம்பித்தாவே மாடி தோட்டத்தில் கூட ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். இப்போ கீரை முதல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அதனோட இலைகளை மட்டும் நம்ம பறித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை டேஸ்ட்டில் மணத்தக்காளி கீரை மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் ரசத்துக்கு நம்ம அதிக அளவில் போடாமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்து போட்டுக்கிட்டால் போதும். கீரையெல்லாம் தண்ணிலேருந்து பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முழுசாக கூட நம்ம ரசத்தில் போடலாம். ஆனால் அந்த மாதிரி போட்டோம்னா ரசத்தில் அந்த கீரை தனியாக தெரியும். இந்த மாதிரி கொத்தமல்லி மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு போட்டோம்னா அந்த கீரை போட்டதே யாருக்குமே தெரியாது. அந்த ரசத்தோடு சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு பொடி பொடியாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம ரசத்துக்கு தேவையான பொடியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டையும் கொஞ்சம் கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வழக்கமாக வைக்கிற மிளகு ரசம் மாதிரி கூட இந்த முடக்கத்தான் ரசத்தை நம்ம வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மல்லியும் துவரம்பருப்பும் சேர்த்து நம்ம இந்த ரசத்தை வைக்கும்போது அதனோட கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இந்த ரசத்தில் தெரியாது. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருவோம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 3 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, பொடியானதுன்னா 10 பல், அதே இது கொஞ்சம் பெரிய பல்னா 5 பல் வரைக்கும் கூட நம்ம போட்டுக்கலாம். காரத்துக்கு 4 மிளகா வத்தல், அப்புறம் 2 பச்சை மிளகா. பச்சை மிளகா சேர்த்தோம்னா தான் ரசம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரசத்துக்கு எப்பயுமே நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறகுறன்னு இருக்க மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான புளி கரைசல் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கணும். புளி பழைய புளி இல்லை புது புளி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து புளியை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சி தேவையில்லாத அந்த நாரெல்லாம் புளித்தண்ணியிலேருந்து நம்ம வெளியே எடுத்துடணும். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கையினால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். தக்காளி ரசத்துக்கு மிக்சியில் போட்டு அடிச்சிடக்கூடாது. கையினால் இந்த மாதிரி மசிச்சு விட்டால் தான் ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் 3 மிளகாத்தூள் இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மல்லி துவரம்பருப்பு இது கூட சேர்த்துக்கணும். அடுப்பை அதே சிம்மில் வச்சு எண்ணெயில் இதை 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். பருப்பும் மல்லியும் எண்ணெயில் நல்லா வறுத்து அந்த வாசம் வரும்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு ஜீரகம் பூண்டை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்க ஆரம்பிக்கும் போதே சுற்றி இருக்க வீடு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் தான் வைக்க போகிறோன்னு. அந்தளவுக்கு வாசம் கம கமன்னு இருக்கும். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து அந்த முடக்கத்தான் கீரை இது கூட சேர்த்து கீரை எண்ணெயில் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ரசத்தை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். அதனால் அந்த கீரை எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சுன்னா அந்த கீரை கண்ணுக்கு தெரியாமல் ரசத்தோடு நல்லா கலந்துரும். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி புளி கரைசலை சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். நம்மளுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடணும். ரசம் தளன்னு கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும்.
உப்பு கரையிற வரைக்கும் கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த முடக்கத்தான் கீரை வந்து ஏற்கனவே நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மூட்டு வலி வாத நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதே மாதிரி மூல நோயை குணமாக்குற தன்மையும் இந்த முடக்கத்தானுக்கு உண்டு. மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அப்புறம் வந்து முடி உதிர்வு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த முடக்கத்தான் கீரைக்கு உண்டு. மெனோபாஸ்னால் அவதிப்படுறவங்க இந்த கீரையை எடுத்துக்கிட்டாங்கன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நிறையவே கிடைக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா அரிசி மாவோட சேர்த்து அரைச்சி இட்லி தோசைன்னு சுட்டு கொடுப்பாங்க. நம்ம இட்லி தோசைனாவே வெள்ளை வெள்ளையர்னு இருக்குன்னு தான் நினைப்போம். அப்போ பச்சை கலராக இருக்குமா, அதை பார்த்தோன்னா கோமாக வரும். ஆனால் இப்போ நம்ம அம்மாவாக இருக்கும்போது தான் அதனோட அருமையெல்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு முடக்கத்தான் ரசத்தை வந்து இன்றைக்கே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.